கொல்கத்தா டாக்டர் கொலையில நாளுக்கு நாள் பல திருப்பங்களோட அந்த கேஸ் இப்ப நகர்ந்து போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, மறுபக்கம் NCW தேசிய மகளிர் ஆணையம் அவங்க தாமா முன் வந்து விசாரணை, இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி மிகப்பெரிய பேரணி நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது அங்க இப்போ பல உண்மைகள் வெளியில வந்துட்டு இருக்கு. அந்த பெண்ணோட பிறப்புறுப்புல 150 கிராம் ஸ்பெர்ம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல தோண்ட பல விஷயங்கள் இப்ப நாளுக்கு நாள் வெளியில வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கு மேல அங்க போராடக்கூடிய மக்களை தாக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப இது தாக்குதலா, அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை அளிக்கிறாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி யாரா அரசியல் பலிவாங்கல் அரசியல் சூழ்ச்சிகள் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி பல திருப்பங்கள் இந்த கேஸ்ல இப்ப போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் உத்தரகண்ட்ல அங்க நர்ஸ் ஒருத்தவங்க பாலியல் ரீதியா பலாத்காரம் பண்ணி அவங்க கொல்லப்பட்ட ஒரு விவகாரம். இன்னொரு பக்கம் பீகார்ல மிகப்பெரிய ஒரு பலாத்காரம் நடந்து நாடு முழுக்க இன்னைக்கு பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல இன்னைக்கு நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ அங்க கள நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தந்தை சொல்றாரு, இது வந்து யாரோ ஒரு தனிநபர் ஒருத்தன் செஞ்ச பிரச்சனை மாதிரி தெரியல, இது வந்து இதுக்கு பின்னாடி பல பேரோட தொடர்பு இருக்குது, யார் யாரையும் காப்பாற்றக்கூடிய வேலைகள் இங்க நடக்கிற மாதிரி எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா என் பொண்ணு காலையில வேலைக்கு போகும்போது காலையில 8:10, அதோட என் பொண்ணு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நைட்டு 11:15 என் மனைவிக்கு என் பொண்ணு போன் பண்றாங்க. போன் பண்ணி நான் வேலையில இருக்கிறமா, அதை சாப்பிட்டுறமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து நைட்டு 3 மணிக்கு இவங்க தூங்க போனதா மருத்துவமனை சார்பில் சொல்லப்படுது. 3 மணிக்கு தூங்க போயிருக்காங்க. மறுநாள் காலையில தான் என் பொண்ணு இறந்திருக்கிறா அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரிய வருது. அப்போ அந்த நைட்டு 3 மணில இருந்து காலையில 10 மணி வரைக்கும் ஒரு டியூட்டில இருக்கக்கூடிய டாக்டருடைய உதவி, டாக்டர் இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமே அப்படி சொல்லி எதுவுமே உங்களுக்கு தேவைப்படலையா? அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்குது. இதுல அங்க கூட இருக்கக்கூடிய ட்ரைனி டாக்டரோ அல்லது அங்க வேலை செய்யக்கூடிய டாக்டரோ யாரோ இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய வேலைகள் இங்க நடந்துட்டு இருக்கதா எங்களுக்கு பல சந்தேகங்கள் உருவாயிருக்குன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் இப்போ ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ அங்க கொல்கத்தா காவல்துறை மீறி இப்ப சிபிஐயோட கையில கேஸ் போயிருச்சு. சிபிஐயோட கையில கேஸ் போனதால சிபிஐ அங்க சந்தேகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே விசாரிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பெற்றோர் இவங்க யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களையும் சேர்த்து விசாரிக்கப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி, அங்க இருக்கக்கூடிய செல்போன் டவர் உட்பட எல்லாமே அங்க பெரிய அளவுல இப்ப விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த விசாரணை போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அங்க மம்தா பானர்ஜி ஒரு பேரணி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி. நீதி கொடுக்க வேண்டியதே மம்தா பானர்ஜி தான். இந்த இடத்துல மம்தா பானர்ஜி அவங்க பெரிய ஒரு இழப்பு செய்தி செஞ்சிட்டாங்க, பெரிய ஒரு கவனக்குறைவில் இருந்துட்டாங்க அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது. உண்மை அதுதான். ஏன்னா கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அங்க பாலியல் ரீதியான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, பாலியல் ரீதியான வன்புணர்வு, பாலியல் ரீதியான பிரச்சனைகள் சொல்லி கொல்கத்தால ஒரு தொடர் கதையாவே மாறிட்டு இருக்குது. இதை இன்னமும் ஒவ்வொரு கேஸ்லயுமே மம்தா பானர்ஜி அதை தனக்கான பாடமாவே எடுத்துக்க மாட்டாங்க. மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது உடனே ரோட்ல இறங்கி அவங்க ஒரு பேரணி நடத்துறது, எலெக்ஷன் வரும்போது ஒண்ணு கையை உடைச்சிக்கிறது இல்ல மண்டையை உடைச்சிக்கிறது, ஏதாவது ஒரு கட்டை போட்டு உட்காந்துக்கிறாங்க. இது மம்தா பானர்ஜியோட ஒரு தொடர் கதையாவே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க அந்த மாதிரி இப்ப மம்தா பானர்ஜியோட ஆட்சி சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு போராட்டம் வெடிச்சோன்னே உடனே ரோட்ல இறங்கி மம்தா பானர்ஜி ஒரு பேரணி நடத்துறாங்க. அந்த பெண்ணுக்கு நீதி வேணும்னு. நீதி கொடுக்க வேண்டிய பொறுப்புல நீங்க தான் இருக்கிறீங்க. இதை உடனே உரிய விசாரணை நடத்தி அங்க யார் யார் பாதிக்க, யார் யார் பிரச்சனை பண்ணா, இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டோன்னு சொல்லி விசாரிக்க வேண்டியது மம்தா பானர்ஜி தான். அவங்க ரோட்ல இறங்கி பேரணி நடத்துறது அப்படிங்கிறது இதை மக்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு இதெல்லாம் ஏத்துப்பாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. இருந்தாலும் மம்தா பானர்ஜி இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஒரு மகள் நான் இழந்துட்டேன், இன்னும் பல மகள்கள் என்னோட கூட சேர்ந்துக்கிறாங்க, நான் வந்து நீதி கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேஸ சிபிஐ சீக்கிரம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல NCW உள்ள வராங்க, தேசிய மகளிர் ஆணையம் அவங்க இப்ப உள்ள வராங்க. அதுல குறிப்பா தேசிய மகளிர் ஆணையத்தோட தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய ரேகா சர்மா அவங்க உள்ள வந்து இந்த இடத்துல வந்து தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க. அவங்களா முன் வந்து யாருமே கோரிக்கை வைக்காம அவங்களா முன் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மம்தா பானர்ஜியோட ஆட்சியில வந்து இங்க வந்து பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல, இந்த இடத்துல நீங்க பேரணி நடத்தி என்ன பிரயோஜனம், நீங்க வந்து இந்த இடத்துல பதவி ராஜினாமா தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜியோட ஆட்சி சரியில்லை, அவங்க ராஜினாமா செய்யணும் சொல்லி ரேகா சர்மா ஒரு நீண்ட கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சரி, கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, இதை ஒரு ஓரமா வைப்போம். அதே மாதிரி பார்த்தோம்னா அங்க பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி, மம்தா பானர்ஜி கட்சியில ஒரு காலத்துல இருந்துட்டு இப்ப பாஜகவுல இருக்காங்க, இடி ரைடுக்கு பயந்து பாஜகவுக்கு போயிருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி, அவரு கடுமையான குற்றச்சாட்டு, இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, அதனால மத்திய உள்துறை செயலாளர்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்க வந்து அங்க சென்ட்ரல் போர்ஸ் எங்களுக்கு அனுப்பணும், சென்ட்ரல் போர்ஸ் அனுப்பி எங்களுக்கு வந்து நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பாதுகாப்பு கேட்டு மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யணும் சொல்லி அங்க மாநில பாஜக சார்பிலுமே இதே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறது காரணம் என்னன்னா, அங்க போராடக்கூடிய மாணவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் நடந்துச்சு. அங்க எதுவும் கரெக்டா பார்க்கணும்னா விடிஞ்சா சுதந்திர தினம் கரெக்டா 14ஆம் தேதி நைட்டு விடிஞ்சா சுதந்திர தினம்
அன்னைக்கு அந்த போராடக்கூடியவங்க மேல தாக்குதல் நடத்துறது, அங்க ஹாஸ்பிட்டலோட ஐசியூ வார்டு, முக்கியமான இடங்கள்ல அந்த இடத்துல அந்த ஓபி போடக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தப்படுது. இப்படி தாக்குதல் நடந்த ஒரு மர்ம நபர்கள் வந்து தாக்குதல் நடத்தணும்னா இது உடனே ஒரு செய்தி எப்படி வரும்னா, இந்த தாக்குதல் நடத்தின வேற யாரும் இல்ல, இவங்க டிஎம்சி கட்சியை சேர்ந்தவங்க தான், மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை அழிக்கக்கூடிய வேலைகளை இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. ஆனா டிஎம்சி சார்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கட்சியை சேர்ந்தவங்க யாருமே இங்க வரல, இது யாரோ மர்ம நபர்கள் உள்ள புந்து இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை திசை திருப்புறதுக்கான வேலைகள் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு வேல்யூவான சந்தேகம் படலாம், சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்குது. காரணம் என்ன, இதே மாதிரிதான் தேர்தலுக்கு முன்னாடி மேற்கு வங்கத்துல சந்தோஷ் காலியில மிகப்பெரிய ஒரு கலவரம், அங்க இருக்கக்கூடிய தலித் பெண்களை வந்து கற்பழிக்கிறாங்க, மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்தவங்க கற்பழிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கலவரம் மாச கணக்கில் ஓட்டிட்டு இருந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அங்க ஒரு ஸ்டிங் வீடியோ வந்துச்சு. இந்த சம்பவத்துல அந்த ஊரை சேர்ந்த ஒரு பாஜகவுடைய மண்டல தலைவர், அவருடைய வீடியோ அவருக்கே தெரியாம வீடியோ எடுத்து அந்த வீடியோ வெளியில வரும்போது அவரு சொன்னாரு, இந்த பிரச்சனை பெருசாக்க சொல்லி எங்கள் பாஜக தலைமை எங்களுக்கு சொல்லுச்சு, சுவேந்த அதிகாரி தான் எங்களை இப்படி செய்ய சொன்னாரு, இதுக்கு பின்னாடி எங்களுக்கு பல பணம்லாம் தரேன்னு சொல்லப்பட்டுச்சு, அதனாலதான் நாங்க அங்க போராடக்கூடிய மக்களை இன்னும் தூண்டி விட்டு இதை கொளுத்தி விடக்கூடிய வேலைகள் நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளுக்குள்ள பேசின அந்த விவரம் எல்லாம் வெளியில வந்துச்சு. அப்ப சந்தோஷ் காலி கலவரத்துக்கு பின்னாடி இவங்க இருந்தது நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டா சுதந்திர தின அன்னைக்கே இங்க பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு செய்யறதுக்காக மாணவர்கள் கோபமா போராடுறாங்க. அங்க போய் ஒரு தாக்குதல் நடத்தினா இன்னும் இந்த போராட்டம் உச்சத்துக்கு தொடும் அப்படின்றதுக்காக இதுக்கு பின்னாடி யாராவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு வலுவான குற்றச்சாட்டு இந்த இடத்துல வருது. இப்ப இங்க இந்த இடத்துல நம்ம கேக்குறோம்னா, அந்த இடத்துல மம்தா பானர்ஜி கண்டிப்பா கண்டிச்சுதான் ஆகணும், அவங்களோட ஆட்சியில தொடர்ந்து இந்த மாதிரியான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது கண்டிச்சுதான் ஆகணும். ஆனா அதை சொல்றதுக்கான ஒரு தார்மீக உரிமை, அதை சொல்றதுக்கான ஒரு யோகியதை பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு இருக்குதா? இப்ப இங்க சுவேந்த அதிகாரி என்ன சொல்றாரு, மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யணும், சென்ட்ரல் போர்ஸ் இங்க பாதுகாப்பு அனுப்பணும்ன்றாரு. NCW பெண்கள் தேசிய மகளிர் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ரேகா சர்மா அவங்க என்ன சொல்றாங்க, மம்தா பானர்ஜி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாங்களாம் முன் வந்து விசாரணை செய்யறோம், மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த வேகத்தை ஏன் நீங்க மத்த மாநிலத்தில் காட்ட மாட்டீங்க? இப்ப பார்த்தோம்னா இது மேற்கு வங்கத்துல மட்டும் இந்த பிரச்சனை நடக்கல, இந்த பிரச்சனைகள் இந்த போராட்டங்கள் நடக்கக்கூடிய இதே நேரத்துல உத்தரகண்ட்ல ஒரு பாலியல் ரீதியான ஒரு கற்பழிப்பு நடந்திருக்குது. உத்தரகண்ட்ல அங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நர்ஸ், அவங்களுக்கு ஒரு 33 வயசு, அவங்க வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி உத்தரகண்டுடைய கதர்பூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாம் நகர் அப்படின்ற பகுதியை அவங்க வசிக்கக்கூடியவங்க. இவங்கள அன்னைக்கு நைட்டு அவங்கள காணா ஒரு வாரமா இவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய தேடி கடைசியில ஒரு வாரம் கழிச்சு அவங்களுடைய சடலம் எங்க கிடைக்குன்னா, உத்தரப்பிரதேச எல்லையில இருக்கக்கூடிய டிப்டிபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அதாவது உத்தரகண்ட் உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டோட பார்டர் பகுதி இது. இந்த இடத்துல அதாவது சம்பவம் நடந்த இவங்க காணா போன இடத்துல இருந்து அந்த சம்பவம் அவங்க சடலம் கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அந்த இடத்துல அவங்களோட சடலம் கிடைச்சிருக்கு. அப்புறம் அதுல அவங்க இருக்கக்கூடிய அவங்களோட செல்போன் நம்பர், அவங்களோட செல்போனுடைய டவர் இதெல்லாம் வச்சு ட்ராக் பண்ணும்போது அந்த செல்போன் வந்து கடைசியா வந்து ஜோத்பூரை சேர்ந்த தர்மேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை ட்ராக் பண்ணி அவனை போய் விசாரிக்கக்கூடிய நேரத்துல அவன் ஒரு திருடு தொழிலா செய்யக்கூடிய ஒருத்தன். அப்புறம் அவன் சொல்லிட்டான், நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன், அவங்க வேலையை விட்டு வரும்போது ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், ஒரு குவார்டர்ஸ் ஏரியால அவங்க போகும்போது அவங்கள அடிச்சு அவங்கள காயப்படுத்தி எடுத்துட்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் அவங்கள இந்த புதருக்குள்ள கூட்டு வந்து பாலியல் அவங்கள கற்பழிப்பு செஞ்சு சாவடிச்சு முடிச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகை செல்போன் எல்லாத்தையுமே நான் திருடிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். இப்ப என்னன்னா, உத்தரகண்ட் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம். இங்க எப்படி ஒரு டாக்டர் கொல்கத்தாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கு நிகரா தான் இங்கேயுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கேயுமே அதே அளவுக்கு காயங்கள், அதே மாதிரி ஒரு டாக்டர்ல நர்ஸா வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் பாதிக்கிறாங்க. அப்ப பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரகண்ட்ல இதே காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது இங்க பாஜகவும் அந்த NCW பெண் தேசிய மகளிர் ஆணையம் என்ன செய்யணும்னா, இங்க வந்து ஆட்சி சரியில்லை, உத்தரகண்ட்ல ஆட்சி சரியில்லை, இந்த பாஜக அரசு ராஜினாமா செய்யணும் அப்படின்னு நீங்க இங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம். ஆனா இந்த பக்கம் எட்டியே பாக்குறது கிடையாது. பாஜக ஆளாத மாநிலமா இருந்தா வேகமா போய் தாமாக முன் வந்து விசாரணை அப்படின்னு சொல்லி ஓடியாருது. இது உத்தரகண்டோட முடியல. இதே காலகட்டத்தில் இப்போ பார்த்தோம்னா பீகார்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. பீகார்ல இருக்கக்கூடிய முசாஃபர்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்க வெறும் ஒரு 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு தலித் சிறுமி, அந்த தலித் சிறுமி அந்த பக்கம் போகும்போது அங்க ஒரு ஆதிக்கசாரி ஒரு சாதி வெறிய பிடிச்ச ஒரு நாய், அவன் பேர் வந்து சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த பக்கம் போகக்கூடிய அந்த 14 வயசு பிள்ளைய துப்பாக்கி காமிச்சு துப்பாக்கி முனையில கடத்திட்டு போய் ஒரு குளம் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பிள்ளைய போட்டு கற்பழிச்சு கடைசியில சாவடிச்சிருக்கான். இதுக்கப்புறமா அந்த பொண்ணோட சடலம் எங்கேயுமே பிள்ளைய காணாமன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அந்த குளத்துக்கிட்ட சடலம் கிடைக்குது. கழுத்து, அந்த பெண்ணோட முகங்கள் பல இடங்கள்ல காயம் இருக்குது. எப்படி கொல்கத்தால அந்த டாக்டருக்கு எப்படி காயம் இருந்துச்சோ அதே மாதிரி தான்.
காயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, இந்த சஞ்சய் ராய்ன்ற மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இவன் மட்டும் இல்ல, இவன் கூட ஒரு 5 கூட்டாளி இருக்கிறாங்க. இவன் தொடர்ந்து என் பொண்ணை இதே மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருந்தான். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் வேற சொல்லிட்டு இருந்தான். என் பொண்ணு அதை கேட்கல, அதனால இன்னைக்கு என் பிள்ளைய கடத்தி இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெத்தவங்க இன்னைக்கு புகார் கொடுக்குறாங்க. அங்க முறையான ஆக்ஷன் கூட எடுக்கப்படல. அந்த பெத்தவங்க இன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்க, என்னோட கம்ப்ளைண்ட்டை கூட ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஒரு தலித் சிறுமி, ஒரு 14 வயசு சிறுமிக்கு இங்க இவ்வளவு பெரிய பாதிக்கப்பட்டு அந்த புள்ளைய கற்பழிக்கப்பட்டு கொலை பண்றச்சு. அங்கேயுமே பாஜக சேர்ந்தவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆட்சி சரியில்லை, பீகார்ல தொடர்ந்து பாலம் தான் மடமடன்னு எல்லா பாலமும் இடிஞ்சு விழுது. இன்னைக்கு காலையில ஒரு பாலம் இடிஞ்சு விழுது இருக்கு. பாலம் தான் இடிஞ்சு விழுது பார்த்தோம்னா பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. இந்த பீகாரோட நிதிஷ்குமார் ஆட்சி இங்க ராஜினாமா செய்யணும், அந்த கூட்டணியில எங்களுக்கு தேவையில்ல, நிதிஷ்குமார் ஆட்சி எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு நீங்க அங்க போய் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு நியாயவான்கள். ஆனா அங்கெல்லாம் எதுவுமே பேசாம எங்க பாஜக ஆட்சி செய்யாத ஒரு இடம், பாஜக கூட்டணி கட்சி ஆட்சி செய்யாத இடம் இருக்குதோ அங்க மட்டும் வேகமா போய் இவங்க அரசியல் செய்யறாங்க. அதனால இந்த கேவலமான அரசியலை புறந்தள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்க ஒரு முக்கியமான செய்தி, இதுதான் இந்த செய்தியில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இதுல கூட இருக்கக்கூடிய சில வதந்திகள் இப்போ வெளியில வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த செய்தியில ஆரம்பத்துல வேகமா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து அந்த இறந்து போன டாக்டருடைய அவங்க பெண்ணுறுப்புல 150 கிராம் அளவுக்கு ஸ்பேம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அதுக்கான விளக்கங்கள் இப்ப வெளியில வருது. டிஎம்சி கட்சியை சேர்ந்த மஹுவா மொய்த்ரா, எம்பி மஹுவா மொய்த்ரா அவங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க சொல்றாங்க, இந்த அவங்களோட பெண்ணுறுப்புல 150 கிராம் அளவுக்கு ஸ்பேம் விந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது முழுக்க முழுக்க வதந்தி. அவங்கள போஸ்ட்மார்டம் செய்யும் போது ஒரு மாஜிஸ்திரேட் முன்னிலையில அந்த பொண்ணோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க முன்னிலையில தான் போஸ்ட்மார்டமே செய்யப்பட்டுச்சு. போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டு உடனே அவங்க கையில ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அதுல எந்த மாற்றம் செய்யறதுக்கு அங்க வாய்ப்பே இல்ல. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அந்த பெண்ணோட பிறப்புறுப்பு 150 கிராம் அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருந்ததே தவிர 150 கிராம் அளவுக்கு ஸ்பேம் இருந்தது சொல்லி அங்க சொல்லப்படல. ஒருவேளை அந்த இடத்துல ஸ்பேம் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட ஒரு உடலுடைய திரவத்தை ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எழுதும் போது எப்படி எழுதுவாங்கன்னா, மில்லி லிட்டர் அளவுல எழுதுவாங்க. அது எவ்வளவு அதிகமா இருந்தாலும் எவ்வளவு குறைவா இருந்தாலும் இத்தனை மில்லி லிட்டர் இருந்தது மில்லி லிட்டர் கணக்குல எழுதுவாங்களே தவிர கிராம் கணக்குல என்னைக்குமே திரவ பொருளை கிராம் கணக்குல எழுதுற பழக்கமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல இருந்து அந்த பெண்ணோட அந்த உறுப்புடைய எடையை தான் அந்த இடத்துல 150 கிராம் மென்ஷன் பண்ணிச்சே தவிர அங்க 150 கிராம் அளவுக்கு ஸ்பேம் இருந்தது எங்கேயுமே சொல்லப்படலன்னு சொல்லி மஹுவா மொய்த்ரா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்க. கூடவே மஹுவா இன்னொரு வார்த்தையுமே சொன்னாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு வதந்தி எப்படி பரப்பப்பட்டுச்சு அப்படின்னா, அங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, உடனே ஹாஸ்பிட்டல் அந்த சம்பவம் நடந்த இடத்த வேகமா இடிக்கிறாங்க, அந்த இடத்துல இடிச்சு ஆதாரங்களை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பெரிய அளவுல பிஜேபி சார்பில் இங்க ஒரு வதந்தி பரப்பப்பட்டுச்சு. இதுவும் முழுக்க முழுக்க போய் இங்க அந்த கட்டுமான வேலைன்றது இப்ப நடக்கல, இது ரொம்ப நாளாவே அந்த இடத்துல கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்குது. அதுல கட்டுமான வேலை செய்யும் போது இவங்க ஒரு வீடியோ காட்டுறாங்கல்ல, அது நடக்கிறது. இது மாணவர்கள் தான் கேட்டாங்க, அங்க படிக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் தான், எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஓய்வறை இல்ல, ஏன்னா ஓய்வறை இல்லாம தான் அந்த பொண்ணு மேல போய் செமினார் ஹால்ல போய் தூங்குச்சு, எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஓய்வறை கிடையாது, ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது, எங்களுக்கு ஒரு பாத்ரூம் இந்த இடத்துல தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த கட்டுமான வேலை நடக்கும்போது என்ஜினியர் கிட்ட போய் மாணவர்கள் தான் கோரிக்கை வச்சாங்க. மாணவர்களோட கோரிக்கையின்படி தான் இங்க கட்டுமான வேலை நடக்குது. இது நீண்ட நாளாவே இங்க இடத்துல நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த கட்டுமான வேலை நடக்கிற இடம் தனி, சம்பவம் நடந்த குற்றம் நடந்த சம்பவப்பட்ட இடம் அந்த இடம் தனி. இதை யாரோ ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம வீடியோ எடுத்து இதுதான் இந்த இடம் ஆதாரத்தை அளிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு எல்லாம் இங்க வதந்திகள் பரப்பப்படுது அப்படின்னு சொல்லி மஹுவா மொய்த்ரா இது சம்பந்தமான விவரங்களை சொல்றாங்க. இன்னும் இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கிறதால சிபிஐ விசாரணை இப்போ வரைக்கும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விவரமும் வரல. ஆனா இதுக்கு அடுத்து இதற்கான உண்மைகள் வெளியில வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பலாம். ஆக மொத்தத்துல இந்த இடத்துல நம்ம மொத்தத்துல புரிஞ்சுக்கிற என்ன தெரியுமா, மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், அவங்க வந்து இந்த இடத்துல உடனே விசாரணை நடக்கணும், அந்த இனியும் அவனை இப்படி ஒருத்தர் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்ல. ஏன் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேகமா இறங்கி தன்னோட ஆட்சியோட தன்னோட பேரை காப்பாத்திக்காக பேரணி நடத்துறது, அவங்களும் தன்னோட ஆட்சியோட குறிக்கோள்ல தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, நான் இப்பதான் மேற்கு வங்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சிட்டு இருக்கிறேன், இதை ஒரு வாய்ப்பா வச்சு நான் எப்படியாவது இங்க ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொல்லி அவங்களும் அதுலதான் இருக்காங்களே தவிர இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு என்ன வழி, இனியும் ஒரு பெண் இங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல இங்க யாருக்குமே எந்த ஒரு அக்கறையும் இல்ல. அப்படி அக்கறை இல்லாதாலதான் தொடர்ந்து நாடுல இப்படி பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து இங்க நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு இது அரசியல் ரீதியா அவங்க எடுத்துக்கிறோமே, நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்டுல நம்ம எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு நம்ம அறிவுரை சொல்றதுல பெண்கள்கிட்ட மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்புறமா வெளியில எல்லாம் போன பத்திரமா இருக்கணுமா, நைட்ல ரொம்ப நேரம் அங்க இருக்க கூடாதுமா, சீக்கிரம் வேலையை முடிச்ச படிச்சா உடனே வீட்டுக்கு வந்துடணுமா, இது சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். ஆனா இதை பெண்கள் கிட்ட மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவனுங்கள்ட்ட நம்ம இதெல்லாம் சொல்றதே கிடையாது.
இந்த மாதிரிடா பெண்கள்ரா அவங்க இவ்வளவு மதிக்கப்பட வேண்டியவங்கடா, உன் தாய் ஒரு பெண்ணுடா, உன் சகோதரி ஒரு பெண்ணுடா, பெண்களுக்கு இவ்வளவு உரிமை கொடுக்கணும்டா, பெண்களை எப்படி எல்லாம் மதிக்கணும்டா, பெண்களை கண்ணியமா பார்க்கணும்டா. இதை நம்ம அந்த ஆம்பளை பசங்கள்ட்ட சொல்றது இல்ல. ஒரு குறிப்பிட்ட வயசுல நிறைய பேர் நம்ம பார்த்தோம்னா, பொம்பளை பிள்ளை எதுக்குங்க காலேஜுக்கெல்லாம் அனுப்பிட்டு அங்க எவனா லவ் பண்ணி கூட்டு போயிட்டு ஓடிடுங்க, எதுக்குங்க வேணாங்க படிப்புங்க இப்படின்னு சொல்லி பொம்பளையோட விஷயத்துல பாக்குறாங்களே தவிர, ஏன் ஆம்பளை பையன் அந்த லவ் பண்ணிட்டு ஓடிட மாட்டானா? அப்ப ஆம்பளை பையன் எக்கேடு கட்டு போனா பரவாயில்லையா? அப்ப பொம்பளை புள்ளனா இப்படிதான் இருக்கணும், ஆம்பளை புள்ளனா இப்படி இருக்கணும், அவன் எப்படி ஆம்பளை பையன் அவன் ராஜாமா, அவன் ராஜாவோட கண்ணுக்குட்டி அப்படி சொல்லி இப்படி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு ஒழுக்கத்தையுமே சொல்லி தராததாலதான் இது மாதிரி நாய்ங்க சீரழிஞ்சிட்டு அலையுதுங்க. இந்த மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையை அந்த குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய சம்பவம் நடக்குதுன்னா, அந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், இதை சொல்லி தராததுமே பல பேரோட ஒரு குறைகள் தான். அதனால இந்த இடத்துல அரசியல் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட ஒரு மனித ஒழுக்கமாகவும் சரி, பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றது சொல்லி தர வேண்டியது முக்கியம். ஒரு பெண் மேல கை வச்சா அவனுக்கு கண்டிப்பா இப்ப ஏற்பட்ட தண்டனை நடக்கும், காலதாமதம் இல்லாம உடனடியாக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சூழல் வரணும். அப்படி ஒரு சூழல் வந்தா மட்டும்தான் இங்க பெண்களுக்கான பாதுகாப்பை முழுமையா உறுதி செய்ய முடியும்.